ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுவர் கிச்சன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மாப்பிள்ளை சம்பா அரிசி, அதாவது 4 வகையான 3 வகையான மில்லட்டும் ஒன்று வந்து சோயாபீனை வச்சு நம்ம வந்து இப்போ வந்து அதோட யூசஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் நம்ம என்ன எடுத்து வச்சுருக்கோன்னா, ஒரு பவுலில் மாப்பிள்ளை சம்பா எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு பவுலில் தெனை எடுத்து வச்சுருக்கேன், இன்னொரு பவுலில் வந்து இப்போ நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா குதிரைவாளி, இப்போ சோயாபீன் எடுத்து வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ 4 பவுல்ஸில் இதை எடுத்து வச்சுருக்கோம். இதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த மாப்பிள்ளை சம்பாவில் ஏராளமான விட்டமின்களும் சத்துக்களும் இருக்குது. என்ன விட்டமின்னா, பொட்டாசியம், கால்சியம், அயோடின் சொல்லக்கூடிய சுகரை குறைக்கக்கூடிய அனைத்து வகையான சத்துக்கள் இருக்குது. அந்த காலத்துலலாம் கல்யாணம் ஆனோடனே இந்த மாப்பிள்ளை சம்பா சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ நம்ம வீட்டில் தாத்தா பாட்டிலாம் எவ்வளோ வருஷம் இருக்கிறேன்னா, அந்த காலத்தில் உள்ள அந்த கைக்குத்தல் அரிசி, இந்த மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் சாப்பிட்றதுனால தான். இந்த மாப்பிள்ளை சம்பாவில் என்ன சத்துனா, அதிகப்படியாக நார் சத்து இருக்குது, இதில் பைட்டோ கெமிக்கல்ஸ் இருக்குது. இந்த கல்யாணம் இதை ஏன் புதுசில் சாப்பிட்னா, அவங்க வந்து நல்ல நேச்சுரல் வயகராவாக இருக்கும். அது நல்ல ஒரு சக்தியையும் நல்ல ஒரு ஆற்றலையும் கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் குழந்தை இல்லாதவங்க இதை தொடச்சி சாப்பிட்டுருந்தீங்கன்னா அதுக்குரிய நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும், நல்ல யூஸ் கிடைக்கும். இந்த மாப்பிள்ளை சம்பா நம்ம சாப்பிட்டு வர்றதுனால நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். இரும்பு சத்து, கால்சியம், இதில் வந்து மெக்னீஷியம், இந்த சத்து இருக்குது. இதனால் வந்து நமக்கு வந்து அதாவது ஸ்பேம் அதை இன்க்ரீஸ் பண்ணுறதுல மிக முக்கிய பங்கு வகிக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த மாப்பிள்ளை சம்பாவை நம்ம வந்து ஊற வச்சு தோசையாவோ, உளுந்தோடு சேர்த்து இட்லியாவோ, தோசையாவோ நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக நல்ல வந்து ஒரு வலிமையாக இருக்கிறத பார்க்க முடியும். சரி, இப்போ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது குதிரைவாளி. இந்த குதிரைவாளி இப்படி தான் இருக்குங்க, வரகு மாரியே இருக்கும் பார்க்க குதிரைவாளி. இந்த குதிரைவாளி அரிசி அப்படின்னா ஒரு குதிரைக்கு உள்ளான பலன் கிடைக்கும். இப்போ குதிரைக்கு வந்து என்ன பலன் கிடைக்கிது, எப்படி ஓடுது டக் 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 டக்குன்னு, அதுமாதிரி நம்ம சாப்பிட்றதுனால நம்ம அதாவது வயதான காலத்துலேயும் நல்லா ஓடக்கூடிய சத்துக்கள் கிடைக்கும். இப்போ இந்த குதிரைவாளியில் அப்புறம் என்ன வேறு என்ன யூஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த குதிரைவாளியில் நம்ம சாப்பிட்டு வர்றதுனால பிபியை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சத்துக்கள் இருக்குது. அந்த காலத்துலலாம் நம்ம வயசான முன்னோர்கள்லாம் 5-20 சாப்பிட்டு தான் 80, 85, 90 வயசு வரைக்கும் ஏன் சென்டம் கூட அடிச்சிடுறாங்க. இப்போ உள்ள அரிசி வந்து பட்டை தீட்டப்பட்ட அரிசியாக இருக்கிறதுனால நம்மளால் அதை சாப்பிட்டு அது பாலிஷ் பண்ணதுனால அதில் உள்ள சத்து எல்லாம் போயிடுது. இப்போ நாம் வந்து இந்த குதிரைவாளியை சாப்பிட்றதுனால நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்களும் ஆரோக்கியமும் நியூட்ரிஷனும் அடங்கியிருக்குன்னே சொல்லலாம். இந்த குதிரைவாளி நம்ம சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல என்ன பெனிஃபிட் வரும் அப்படின்னா, அதாவது இந்த உடம்பு வந்து கெட்ட கொழுப்பு குறையும். இந்த அதாவது வந்து நம்ம நார்மல் அரிசிக்கும் ஒரு மில்லெட்டு சாப்பிட்றதுக்கும் நல்ல வித்தியாசம் இருக்குது. கெட்ட கொழுப்பு அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ராலை குறைக்கும். அதனால் நமக்கு வந்து அதிக நேரம் இதை சாப்பிட்றதுனால பசி எடுக்காது. அதனால் நமக்கு வந்து வெயிட் ஏறாது. வெயிட்லெஸ் பண்ணுறவங்க இதை யூஸ் பண்ணலாம் வீக்லி ஒன்ஸ். அப்புறம் வந்து சுகர் கண்ட்ரோல் பண்ணுது. ஓகே, இப்போ நம்ம குதிரைவாளி பார்த்துட்டோம், மாப்பிள்ளை சம்பா பார்த்துட்டோம். தெனை தான் ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ். அந்த காலத்தில் குறிஞ்சி, நெய்தல், முல்லை, பாலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இந்த தினையில் இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். விட்டமின் B1ங்கிற சத்து இருக்குது. இது இதயத்துக்கு வந்து நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது. என்ன ஒரு இதயத்துக்கு ஆரோக்கியம்னா, விட்டமின் B1 கொடுக்கல தான் நமக்கு படபடப்பு, பதட்டம், இதேமாரி பிரச்சனை வருது. தேனும் தினைமாவும் அப்படின்னு சொல்லுவாங்க. பண்டைய முன்னோர்கள் தேனும் தினைமாவும் சாப்பிடுவாங்க. அவ்வளோ ஒரு சத்து இருக்கும் இந்த தினையை நம்ம சாப்பிட்றதுனால. நமக்கு வந்து பிபி கண்ட்ரோல் ஆகுது, ஹார்ட் ஆரோக்கியத்துக்கு மிக முக்கிய பங்கு வகிக்கும். இதில் இருக்கிற சத்துக்கள், நியூட்ரிஷன்கள், அது வந்து நமக்கு வந்து அதிகப்படியான கெட்ட கொலஸ்ட்ராலை குறைக்குது. என்ன இதிலே கெட்ட கொலஸ்ட்ரால் குறைக்குது இப்படின்னு சொல்கிறீங்களா, இது லைட்டாக வந்து ஒரு கசப்பு தன்மை இருக்கும். மைல்டு பிட்டர் டேஸ்ட். இந்த ஃபாக்ஸ்டைல் மில்லட்னு சொல்லுவாங்க, ஃபாக்ஸ்டைல் மில்லட். அதாவது இந்த தினையில் வந்து இருக்கிறதுனால நம்ம உடம்புல இருக்கிற அதிகப்படியான கொழுப்பெல்லாம் குறைஞ்சி நம்ம உடம்புக்கு தேவையான ஆற்றல் கிடைக்குது. சரி, விட்டமின் B1, B12, மெக்னீஷியம், துத்தநாகம், கால்சியம் சத்து இருக்குது, பொட்டாசியம் இருக்குது. தேனும் தினைமாவும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த முன்னோர்கள்லாம் அந்த தினைமாவு இதை வந்து நல்லா வறுத்துட்டு மாவை அரைச்சி அதை தேன் ஊற்றிட்டு அதை சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும். அவங்களுக்கெல்லாம் ஸ்நாக்ஸ் அதுதான். இப்போலாம் நமக்கு பஜ்ஜி, போண்டா, சமோசா அப்படி இருக்கிறதுனால
நம்ம வந்து ஹெல்த்தை வந்து நம்மளே ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிற பேரில் உடம்பு அழிச்சுக்கிறோம். ஆனால் இந்த மில்லட்லாம் நம்ம வீக்லி ஒன்ஸ் எடுத்து வர நம்ம நரம்பு ஆரோக்கியம், அதாவது நரம்பு தளர்ச்சியை குணப்படுத்துது, நர்வ் சிஸ்டத்தை பாதுகாக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேனாக அடுத்தது சோயா. இந்த சோயா இந்த இருக்குது இல்லைங்களா, ஒரு ப்ரௌனிஷ் சோயா. இந்த சோயாவில் எல்லா சத்துக்களே இல்லை. இப்போ வந்து யூட்ரஸ் எடுத்துடுறோம். இப்போ வந்து ஒரு 50 ஏஜ் இல்லை 55 ஏஜுக்கு மேலே அந்த யூட்ரஸ் வந்து கர்ப்பப்பை சில பேருக்கு வீக் ஆகி அந்த யூட்ரஸ் எடுத்துருவாங்க. ஒன்ஸ் லேடிஸ்க்கே ஒரு முக்கிய இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. லேடிஸ்க்கே ஒரு முக்கிய பண்பு என்னன்னா, நம்ம உடம்புல ஈஸ்ட்ரோஜன் சுரக்கும். ஆண்களை விட பெண்களுக்கு, ஜென்ஸை விட லேடிஸ்க்கு ஈஸ்ட்ரோஜன் இருக்கும். அந்த ஈஸ்ட்ரோஜன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, அந்த ஈஸ்ட்ரோஜனை ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்கிறது. அந்த ஈஸ்ட்ரோஜன் நமக்கு வந்து அந்த பீரியட்ஸ் டைமில் அதிகப்படியான சுரப்பாக இருக்கும். அந்த கடவுள் நமக்கு வந்து காட் இயற்கையாகவே வரப்பிரசாதமாக கொடுத்தது தான் அந்த ஈஸ்ட்ரோஜன். அப்போ நம்ம இயற்கையாக கடவுள் கொடுத்த அந்த ஈஸ்ட்ரோஜன் அந்த அந்த இது பீரியட்ஸ் நிற்கக்குள்ள அந்த ஈஸ்ட்ரோஜன் சுரக்கிறது கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆகிடும். அப்போ வந்து லேடிஸ்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் வருது. ஜென்ஸுக்கு தான் பெரும்பாலும் ஹார்ட் ப்ராப்ளம், லேடிஸ்க்கு வராது. அப்போ வந்து ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஹார்ட் ஹோலோ இல்லை பிறவிலே ஏதாவது குறைபாடு இருந்தாலுடைய அந்த ஹார்ட் ப்ராப்ளம் வராது. ஒரு 45-50 ஏஜுக்கு மேலே தான் வரும். 55 அதான் 50 ஏஜுக்கு மேலே தான் வரும். அந்த பீரியட்ஸ் டைம் நின்னா தான் வரும். சரி, இப்போ இந்த சோயாவில் என்ன பண்பு இருக்குன்னா, இயற்கையாகவே இதில் ஈஸ்ட்ரோஜன் இருக்குங்க. அப்போ ஈஸ்ட்ரோஜன் இதில் இருக்கிறதுனால இதை நம்ம உடம்புக்கு சேர்த்து ஹார்ட் நல்லா வலுவாகும். அதுக்கு தான் சாய் மில்க்குன்னு வைக்கிறாங்க. சாய் மில்க்கு, சாய் லாக்டைட், இது மாதிரி நிறைய பவுடரா, மால்ட்டா, சோயா மால்ட் இதெல்லாம் விற்கிறாங்க. நானும் வந்து இயற்கையாகவே இந்த சோயா என்ன ஒரு 30 rupees தான் இருக்கும் அந்த கடையில். ஒரு 100 கிராம் தான். இதை வாங்கி இது 200 கிராம். இதை வாங்கி நீங்கள் வந்து முதல் நாள் நைட்டு ஊற வச்சுட்டு 8 மணி நேரமாவது குறைஞ்சபட்சம் அது ஊறணும். நல்லா சோக்கான பிறகு இதை நல்லா அடித்து இந்த மில்க்கு ஒரு டம்ளர் வீக்லி ஒன்ஸ் அந்த ஃபீட்டஸ் சொல்லக்கூடிய அந்த கரு, இந்த கரு வளர்கிறதுக்கு தேவையான ப்ரோட்டீன், ஃபோலிக் எல்லாமே கிடச்சிடும். இதை நம்ம சாப்பிட்டு வந்தாலே போதும். இதுவும் நம்ம வந்து 2 எக் ஒயிட் இதை சாப்பிட்டு வந்தாலே நமக்கு வந்து அந்த ஃபீட்டஸ்க்கு தேவையான சத்துக்கள் அள்ளித்தரோம்னே அர்த்தம். இப்போ நீங்கள் வந்து இதை சாப்பிடுங்க. இதை சாப்பிட்டிங்கன்னா, இந்த சோயாவை எதுவுமே சாப்பிட்டிங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வராது. அதாவது பீரியட்ஸ் நின்றவங்களும் கவலைப்படாமல் இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் வந்தால் நீங்கள் கேளுங்க, நான் வேணால் ஷுவராக இன்சூரன்ஸ் கொடுப்பேன். இதை சாப்பிட்டு வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நேச்சுரல் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, பாய்.